ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்க கன்னியாகுமரிக்கு உங்க ஃபேமிலியோட ட்ரிப் வரலான்னு பிளான் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை மட்டும் பாக்குறது இல்லாம உங்க ஃபேமிலியோட சுத்தி பார்க்க நிறைய பிளேஸ் இருக்குங்க. உதாரணத்துக்கு டேமு, ஃபால்ஸ், போட்டிங்னு இப்படி நிறைய பிளேஸ் வந்து நியர்பைல இருக்கு. அங்கெல்லாம் சுத்தி பார்க்க எவ்வளவு பட்ஜெட் செலவாகும், எப்படி நீங்க கன்னியாகுமரியை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ரீச் ஆகலாம், கன்னியாகுமரி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய டாப் 5 டூரிஸ்ட் பிளேஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரிக்கு நீங்க ஓன் கார்லயும் வரலாம், ட்ரெயின்லயும் வரலாம். லாங்ல இருந்து வரவங்களுக்கு நான் பஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா பஸ்ல வந்தீங்கன்னா பயங்கர டயர்ட் ஆயிருவீங்க. ட்ரெயின் தான் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும், ஈஸியாவும் நீங்க ரீச் பண்ணிடலாம். சென்னை டு கன்னியாகுமரிக்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் டெய்லியுமே அவைலபிளா இருக்குங்க. சென்னையில ஏறினீங்கன்னா ஸ்லீப்பருக்கு வெறும் 430 ரூபா தான் ஆகும். அதே நீங்க திருச்சி, திண்டுக்கல் இந்த மாதிரி ஸ்பாட்ல ஏறினீங்கன்னா 230, 200 ரூபா தாங்க ஆகும் ஸ்லீப்பர் கோச்சுக்கு. விடியற் காலில் கரெக்டா 5:40க்குலாம் கன்னியாகுமரி ஸ்டேஷன்ல வந்து உங்களை டிராப் பண்ணிடுவாங்க. கன்னியாகுமரியில நீங்க ஸ்டே பண்ணி சுத்தி பாக்குற மாதிரி இருந்தா ரூம் போயிட்டு நெக்ஸ்ட் டே காலையில வந்து சன்ரைஸ் பாருங்க. சப்போஸ் ஒன் டே தான் கன்னியாகுமரிக்கு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினோன்னு ஆட்டோலாம் அவைலபிளா இருக்கும். ஒரு 100, 150 தான் கேட்பாங்க. நீங்க சன்ரைஸ் ஸ்பாட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டைரக்டா போய் அந்த ஸ்பாட்ல இறக்கி விட்டுருவாங்க. காலங்காத்தால அந்த சன்ரைஸ் ஆகிறத பார்க்கவே செம்மையா இருக்குங்க, கண்குலா காட்சியா இருக்கும். திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு அப்படியே பேக் சைட்ல இருந்து அந்த சன் வந்து கடலுக்குள்ள இருந்து வெளியில வருங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு காலையில டிஃபன் சாப்பிடுங்க. திருவள்ளுவர் ஸ்டாச்சு அந்த விவேகானந்தர் மண்டபம் இருக்குல்ல, அதுக்கு வந்து காலையில 8 மணில இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் போட்டிங் வந்து அவைலபிளா இருக்குங்க. பர் ஹெட்டுக்கு 75 ரூபாய் தான் ஆகும். ஓவர் கிரௌடா இருக்கு, நீங்க வந்து போய் பாக்குறதுக்கு ஈஸியா இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஸ்பெஷல் டிக்கெட் வந்து 300 ரூபாய் ஆகும். அதை நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கிரௌடு கம்மியாகும். ஃப்ரீயாலாம் போக முடியாது. 75 ருபீஸ் டிக்கெட் வாங்கிட்டு போறதை விட இது கொஞ்சம் கம்மி கிரௌடு இருக்கும், அவ்வளவுதான் டிஃபரெண்டா இருக்கும். போட் ஏறணும்னா விவேகானந்தர் பாறைக்கு உங்களை கூட்டு போய் போட்ல டிராப் பண்ணிடுவாங்க. அங்க நாம ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. சுத்தி 4 பக்கம் பாத்தீங்கன்னா தண்ணியால சூழ்ந்திருக்கும், வேற லெவல்ல இருக்கும் அந்த ஸ்பாட்டு. நீங்க விவேகானந்தர் அந்த சிலையெல்லாம் பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு உங்களை கூட்டு போயிருவாங்க அதே போட்ல. அங்க போய் டிராப் பண்ணோம்னா பக்கத்துல க்ளோஸ் அப்ல அந்த திருவள்ளுவர் சிலையை பார்க்கும்போது பிரமிப்பா இருக்குங்க. அந்த கால் கட்ட வரலாம் பெருசா இருக்கும், அந்த கல் வந்து செமையா இருக்கும். சப்போஸ் ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சுல பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்க வந்து அங்க போய் டிராப் பண்ண மாட்டாங்க, அந்த மணிமண்டபம் வரைக்கும் தான் கூட்டு போவாங்க. ஸோ விவேகானந்தர் மணிமண்டபத்துல இருந்து தான் அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபெரி போட்ல கரையில இருந்து ஏறி விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் ஸ்டாச்சு எல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் உங்களை கூட்டு போய் கன்னியாகுமரி பீச் ஓரமா டிராப் பண்றதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஹாஃப் டே செலவாயிருங்க. ஏன்னா செம்ம கிரௌடா இருக்கும் நீங்க வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா. இதெல்லாம் முடிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் செம்ம பசியா இருப்பீங்க. ஸோ லஞ்சை போய் முடிச்சுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் பக்கத்திலேயே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குங்க. ஒரு ஆளுக்கு வெறும் 10 ரூபா தான் டிக்கெட் ஃபேர் வாங்குறாங்க. லைட் ஹவுஸோட டாப்புக்கு போறதுக்கு லிஃப்ட் வசதியும் இருக்குங்க. ஆனா ஒரு கண்டிஷன், ஆஃப்டர்நூன் 3 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுவாங்க. மத்தபடி மத்த டைம்ல போனீங்கன்னா நீங்க படிக்கட்டுல ஏறி தான் மேல போற மாதிரி இருக்கும். மேல போய் பாக்குறப்ப அந்த வியூ வந்து செம்மையா இருக்குங்க. 360 டிகிரில நீங்க மொத்த கன்னியாகுமரியும் அப்படியே பார்த்து செம்மையா ரசிக்கலாம். சூப்பரா இருக்கும் அந்த ஸ்பாட்டு. இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஈவினிங் ஒரு 4 மணி போல பீச் பக்கத்திலேயே இருக்கிற குமரி அம்மன் டெம்பிள்னு சொல்லுவாங்க, இல்லனா பகவதி அம்மன் டெம்பிள்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு போய் நீங்க அந்த அம்மனை வந்து தரிசிக்க முடியும். இங்கேயே ஒரு 1 hour கிட்ட வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். செமையா இருக்கும் அந்த ஸ்பாட்டு. நெக்ஸ்ட் இதை முடிச்சுட்டு ரான்சம் சர்ச்னு அப்படியே பீச் ஓரமா இன்னொரு சர்ச் இருக்குங்க, ரொம்ப ஃபேமஸான சர்ச். இந்த சர்ச் வந்து கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு மேல இந்த சர்ச்சை கட்டி ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இங்க வந்து இருக்கிற மாதா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மாதான்னு சொல்றாங்க. கன்னியாகுமரியில ரொம்ப ஃபேமஸான சர்ச். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அந்த சர்ச்சையும் போய் ஒரு விசிட் பண்ணிருங்க, சூப்பரா இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க ரிட்டர்ன் வர்றதுக்கு 5 மணிக்கிட்ட ஆயிருங்க. கரெக்டா கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு போறதுக்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் 5:30க்கு அவைலபிளா இருக்கும். நீங்க ஒன் டே ட்ரிப்போட முடிச்சுக்கிறதா இருந்தா இந்த ட்ரெயின்ல ஏறி நீங்க ஊருக்கு போயிடலாம். சப்போஸ் எனக்கு வந்து இன்னொரு நாள் அடிஷனலா ஸ்டே பண்ணி பக்கத்துல இருக்க டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காகவே 3 சூப்பரான ஸ்பாட் வச்சிருக்கேங்க. அது அடுத்த நாள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டேவோட ஈவினிங் வந்து சன்செட் வியூ பாயிண்ட் செம்மையா இருக்குங்க. எப்படி சன்ரைஸ் ஆகிறத பார்த்து செம்மையா ரசிக்கிறோமோ அதே மாதிரி சன்செட் வியூ பாயிண்ட்டும் செம்மையா இருக்கும். ஏன்னா அந்த சூரியன் வந்து கடலுக்குள்ள அப்படியே மறையிற ஸ்டேஜ்ல வானம் ஃபுல்லா அப்படியே ஆரஞ்சு ரெட் கலந்த செம்மையா வியூவா இருக்குங்க. வியூ பாயிண்ட் பக்கத்திலேயே நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வைப்பாங்க. பானிபுரி, சுண்டல் இந்த மாதிரி சுட சுட இருக்கும். முக்கியமா கன்னியாகுமரியில ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து ஃப்ரை பண்ணி தருவாங்க. அந்த ஃபிஷ் மார்க்கெட்டு ஒரு 10-15 கடை வரிசையா இருக்குங்க, சூப்பரா இருக்கும். மினிமம் 50 ரூபாயிலேருந்து 100, 150, 200 இந்த மாதிரி ஒரு மீனோட ரேட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு கூடவே டின்னரும் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நீங்க புக் பண்ணி இருக்கிற ரூமுக்கு போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கன்னியாகுமரியில உங்க ஃபேமிலியோட சேஃப்டியா தங்குற மாதிரியான நல்ல ஹோட்டல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு அது பதில் சொல்றேன்.
நெக்ஸ்ட் டே ஒரு 8-9 மணிக்கெல்லாம் நீங்க தங்கி இருக்க ரூம்ல இருந்து செக் அவுட் பண்ணிருங்க. நேரா திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயிருங்க. இந்த திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் எப்படி ரீச் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரியில இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும். கன்னியாகுமரிக்கு பக்கத்து மாவட்டமான நாகர்கோயிலுக்கு வெறும் 20 கிலோமீட்டர் தான். நீங்க பஸ்லயே டிராவல் பண்ணி போயிடலாம். அங்க இருந்து ஃபால்ஸுக்கு ரெண்டுக்கு கார் எடுத்துட்டு போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். அல்லது ஓன் கார்ல போனீங்கன்னா இன்னுமே பெஸ்டா இருக்கும். இங்க சண்டே மட்டும் கொஞ்சம் கிரௌட் ஜாஸ்தியா இருக்குங்க. சோ பார்க்கிங் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இந்த ஃபால்ஸுக்கு டேம்ல இருந்து தண்ணி வர்றதுனால வருஷத்துல எல்லா நாளுமே தண்ணி அருவி மாதிரி கொட்டுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் இவங்க எல்லாம் கூட்டு போனீங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. முக்கியமா சேஃப்டியா குளிக்கிறதுக்கு இது சூப்பரான பிளேஸுங்க. இந்த ஃபால்ஸுக்கு வரக்கூடிய டேம்ல இருந்து அந்த ரிவர் வாட்டர் வரும்ல, அங்க போட்டிங் பாயிண்ட் கூட இருக்கு. நீங்க போட்டிங் போனோம்னா நீங்க இந்த ஃபால்ஸ்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் சுத்தி போனீங்கன்னா போட்டிங் பாயிண்ட் வந்துரும். பர் ஹெட்டுக்கு 50 ரூபா தாங்க வாங்குவாங்க. ஒரு half an hourல இருந்து 1 hour வரைக்கும் நீங்க ஜாலியா அந்த போட்டிங்ல என்ஜாய் பண்ணலாம். பெடல் போட்டு, ஃபேமிலி போட்டு, இப்படி நிறைய வெரைட்டி இருக்கு. இந்த 2 ஸ்பாட்டையும் முடிச்சுட்டு அடுத்து நான் சொல்ல போற முக்கியமான ஸ்பாட்டுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு தடவையாவது விசிட் பண்ணிருங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்துட்டு இந்த ஸ்பாட்டை நம்ம பார்க்காம இருக்கக்கூடாது. இது 50 வருஷத்துக்கு முன்னாடி காமராஜரால கட்டப்பட்ட ஒரு சூப்பரான தொட்டி பாலங்க. ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு தண்ணி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இன்னமும் நடைமுறையில இருக்கு. இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க அந்த தொட்டி பாலத்தை பார்க்கும்போது எனக்கு காமராஜர் ஐயாவோட நேர்மை தாங்க மைண்டுக்கு வருது. அவ்வளவு நேர்மையான மனுஷன். அதனாலதான் இன்னமும் இந்த பாலம் நடைமுறையில இருக்கு, டேமேஜே ஆகாம. பாலத்துக்கு மேல நின்னு சுத்தி பாக்குறப்ப செம்மையா இருக்குங்க. அப்ப எங்க பார்த்தாலும் அந்த தென்னை மரமா இருக்கும், கிரீனிஷா இருக்குங்க ஃபுல்லா. அதுக்கு நடுவுல அந்த ரிவர் போறப்ப பார்க்கவே கண்குள்ளா காட்சியா இருக்கும். இங்க என்ட்ரி டிக்கெட்டுக்கு வெறும் 10 ரூபா தாங்க வாங்குறாங்க. சோ மறக்காம மிஸ் பண்ணாம இந்த இடத்த பாத்துருங்க. இந்த வீடியோல நாம 2 டேஸ்ல 5 முக்கியமான பிளேஸ கவர் பண்ணிருக்கோம். இந்த 5 முக்கியமான பிளேஸ்ல நீங்க எதை கண்டிப்பா விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.